பரமக்குடி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே, இந்த தொகுதியிலே வாழக்கூடிய 82% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூக பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, உங்களை தேடி மரத்தமிழர் சேனையின் சார்பாகவும் முக்குலத்தேவர் புலிப்படையின் சார்பாகவும் தற்பொழுது வந்திருக்கிறோம். நியாயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கடமையை செவ்வனே செய்வீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். 200 ரூபாய்க்காக இந்த அரசை மீண்டும் ஒரு முறை நீடிக்க செய்தவர்கள் நீங்கள் என்பதை அறிந்தே, இப்போது 200 ரூபாய் 2000 ரூபாயாக உங்களிடத்திலே வழங்கப்படும் என்பதை அறிந்தும் கூட புதிய நம்பிக்கையோடு, புதிய உத்வேகத்தோடு தேர்தல் களத்திலே எவருக்கும் அஞ்சாமல், எதற்கும் மயங்காமல், எவற்றுக்கும் தயங்காமல் புதிய ஒரு முழக்கத்தை, புதிய சரித்திரத்தை எழுதுவதற்காக தேர்தல் களத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். இந்த தொகுதியிலே பல அரசியல் கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களே ஒருவருடைய வாக்குகளை அபகரிக்க வேண்டும், அவர்களை வீழ்ச்சி பெற செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பெயரிலேயே சுயேட்சையாக பல நபர்களை நிறுத்தி வாக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சகுனித்தனங்கள் எதையும் அறியாமல் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பணங்களை பற்றிய கவலைகள் இன்றி நியாயமாக, நியாய உணர்வோடு, மான உணர்வோடு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த தொகுதியிலே இன்னும் மிச்சம் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு எந்தவிதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல், பணபலமும் இல்லாமல் தேர்தல் களத்திலே மரத்தமிழர் சேனையும் முக்குலத்தேவர் புலிப்படையும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கையுள்ள பெரியோர்கள் மாநிலம் தழுவிய அளவிலே இருந்தாலும் கூட, நாங்கள் பிறந்த மண்ணிலே கொஞ்சமேனும் மானத்தை நிலைநாட்டிவிட வேண்டும் என்பதில் ஒரே காரணத்திற்காக சுயேட்சையாக ஒரு சகோதரியை நிறுத்தி இருக்கிறோம். சகோதரி ஜா சண்முகராணி அவர்கள் எங்களின் மீது முழுமையான நம்பிக்கையை செலுத்தி திராவிட தேசிய கட்சிகள் பேசுகிற பணபேரங்களுக்கு உட்படாமல் எங்களை நிறுத்தியவர்களுக்கு நியாயத்தோடு நான் இருப்பேன் என்கின்ற உறுதியோடு இந்த களத்திலே கேஸ் சிலிண்டர் சின்னத்தை பெற்று வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். உறவினர்களே, இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு பக்கம் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். உதயசூரியன் சின்னத்திற்கு ஒரு பக்கம் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் மதுரை இந்நேரம் எரிய வேண்டாமா என்று அறைகூவல் கொடுத்த அவர் இப்போது புதிதாக பரிசு பெட்டி என்று ஒரு சின்னத்தை வாங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய அவல குரல்கள், சபல பேச்சுகள் உங்களுடைய செவிகளுக்கு நாளும் வந்தடையலாம். அது பற்றிய கவலை எங்களுக்கு துளியும் இல்லை. ஏனென்றால் இந்த தொகுதி குறித்த சிந்தனை அவர்களுக்கு இல்லை. எப்படியாவது இந்த அரசை நீட்டித்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை அவர்களிடம் இருக்கிறது, அல்லது எப்படியாவது இந்த அரசை கவுத்திவிட வேண்டும் என்கின்ற விருப்பம் அவர்களிடத்தில் இருக்கிறது, அல்லது இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதன் மூலமாக அடுத்து அமையப் போகிற ஆட்சி எங்களுடையது என்கின்ற அறைகூவலை மக்களிடத்திலே சொல்லுவதற்காக தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள். ஆனால் ஏழை எளியவர்களுடைய, உழைக்கக்கூடிய மக்களுடைய விருப்பத்திற்கிணங்க வேட்பாளர்களை நிறுத்தி
தேர்தல் களத்தை எளிய மனதோடு எதிர்கொள்ளக்கூடிய இயக்கம் என்றால் அது இந்த மண்ணிலே மரத்தமிழர் சேனையும் முக்குலத்தேவர் புலிப்படையும் தான். ஏதோ சாதிய அமைப்பு போன்ற தோன்றலாம், சாதிய கட்சி போல எங்களை பார்த்தால் தெரியலாம். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது அதுவல்ல. சாதிக்கு 100% உண்மையானவர்களாக உழைத்தவர்கள் தான் நாங்கள். சாதிக்கு முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற வேட்கை உடையவர்கள் தான் நாங்கள். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த அளவிலே நாங்கள் தேவர்களுக்கு மட்டும் நியாயவான்களாக இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டவர்கள் அல்ல. மாறாக இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய செட்டியார்களுக்கும் சவராஷ்டிராக்களுக்கும் நாடார்களுக்கும் யாதவர்களுக்கும் உடையார்களுக்கும் ஆசாரிகளுக்கும் இன்ன பிற இதர சாதிகளுக்கும் உரிமையான உண்மையான ஜனநாயக உரிமையை பெற்றுத்தர வெந்திட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு களத்திலே நிற்கிறோம். புரிந்து கொள்ளுங்கள் உறவினர்களே, திராவிட கட்சிகள் மாயாஜாலம் செய்யலாம், கவரிலே ஓட்டுக்கு 2000 என்று கூட கொடுக்கலாம். ஆனால் மான உணர்வை உங்களிடத்திலே மீட்டுத்தர அவர்களால் முடியுமா என்றால் நிச்சயம் கிடையாது. 1967 முதலாக இந்த தொகுதியிலே தாழ்த்தப்பட்டோர் அல்லாத இதர பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒரு முறை கூட போட்டியிட முடியாத சூழல் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அது குறித்து பேசுவதற்கு திராவிட கட்சிகளுக்கு நேரம் இருக்கிறதா? இல்லை. தேசிய கட்சிகளுக்கு நேரம் இருக்கிறதா? இல்லை. முகமதியர்களை எதிரிகளாக பாவித்துக் கொண்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தே தீர்வோம் என்கின்ற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய பிஜேபியானது இந்த உத்தரவாதத்தை தர முடியுமா? நினைத்து பாருங்கள் உறவினர்களே, நினைத்து பாருங்கள் நியாயவான்களே. இந்த தொகுதியானது 52 ஆண்டு காலமாக தனித்தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றுவதற்கு உள்ளாட்சியிலே இருப்பதை போல சுழற்சி முறையிலே பரமக்குடியை அருகே இருக்கக்கூடிய மானாமதுரையை பொது தொகுதியாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு மட்டும் மாற்றி தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா? நினைத்து பாருங்கள் உறவினர்களே. 2002 தொகுதி சீரமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. ஆனால் 2011 கடலாடி சட்டமன்ற தொகுதியை இல்லாமல் செய்தவர்கள் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதியாக மாற்றியிருக்க வேண்டாம் அல்லவா? அப்படி செய்தார்களா? இல்லை. தாழ்த்தப்பட்டவர்களுடைய மனங்கொணாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்ட அரசுகளாகத்தான் இன்று திராவிட அரசுகள் இருக்கிறதே தவிர இந்த நாடாண்ட பரம்பரையாக இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற சமூகங்கள் சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக இன்னுயிர தந்த வேங்கைகள் இந்த நாடு சுதந்திர அரசாக மலர வேண்டும் என்பதற்காக சமஸ்தானங்களை ஒப்படைத்த சாதியினர்கள், பழங்குடியினர்களாக இந்த மண்ணை பண்படுத்திய சாதியினர்கள், இப்படி எத்தனையோ சாதிகள் இருக்கிற பொழுது அவர்களுடைய சாதிகளுடைய வளர்ச்சி குறித்தெல்லாம் சிந்திக்காமல் அவர்களை முழுக்க முழுக்க நசுக்கக்கூடிய வேலையைத்தான் திராவிட அரசுகள் செய்து கொண்டு இருக்கின்றன. அதைத்தான் தேசிய அரசியலிலே இருக்கக்கூடிய கட்சிகளும் செய்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஜனநாயக விரோத போக்கை மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்திருப்பது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் தான். எனவே நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம், நியாயத்தோடு இருக்கிறோம், உண்மையோடு இருக்கிறோம். மரத்தமிழர் சேனையும் முக்குலத்தேவர் புலிப்படையும் இந்த திராவிட தேசிய கட்சிகளுடைய நயவஞ்சக தனத்தை தோலுரித்து காட்ட வேண்டும் என்கின்ற முயற்சியோடு தேர்தலிலே சகோதரி ஜா சண்முகராணி அவர்களை கேஸ் சிலிண்டர் சின்னத்திலே நிறுத்தி இருக்கிறோம். நீங்கள் நோட்டாவிற்கு வாக்களிக்கலாம், திமுகவிற்கு வாக்களிக்கலாம், அதிமுகவிற்கு வாக்களிக்கலாம், அமமுகவிற்கு வாக்களிக்கலாம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பதற்கு முன்பாக ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள் உறவினர்களே. கடந்த தேர்தலிலே நீங்கள் முத்தையாவை தேர்ந்தெடுத்தீர்கள், வெற்றி பெற செய்தீர்கள். ஆனால்
அவரை வெற்றி பெற செய்த இந்த மக்களுக்காக ஏதாவது இந்த மண்ணிலே நன்மையை செய்திருக்கிறாரா? யோசித்து பாருங்கள். கூவாத்தீரில் குதூகலம் போடுவதற்கும் கொள்ளை பணம் கொள்ளையடிப்பதற்கும் தான் அவர் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாரே தவிர 1.5 ஆண்டு காலமாக இந்த பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலே எந்த உரிமை குரலும் எழுதவில்லையே, சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய பணியை செய்யவில்லையே, அது குறித்து ஒருபோதாவது இவர் கவலைப்பட்டிருப்பாரா? அவருடைய சாதியை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், தேவர் திருமணாருடைய திருப்பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்களே, இமானுவேலுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று நீங்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை என்று கேட்ட பொழுது, இத்தனை சாதிகளும் சேர்ந்து இவர்களெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக வாக்களித்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற உயர் பதவியை தந்திருக்கிறார்களே, அனைத்து சாதிகளும் அரவணைத்து தானே வாக்கு செலுத்தினார்கள் என்கின்ற நன்றி உணர்ச்சி இல்லாமல் முத்தையா பேசுகிறார். மதுரை தீப்பற்றி எரிய வேண்டாமா என்று கேட்கிறார். இவருக்கா நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும்?